స్తోత్రం. அன்றைய மட்டுமாய் அன்று மகிமையாய் ஆசீர்வாடி உலாவி தெரிவித்த நேரம் தொடர்ந்து வேலையை பொருட்படுத்துவோம். தரியானாக மனது நீர் பேசி நாங்கள் கேட்கிறோம். எங்களை தாழ்த்தி மென்மையாகி பிரபாதம் சமர்ப்பிக்கிறோம். துதிக்கான மகிமையான நாமத்தை செலுத்துகிறோம். பெற்றமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டு சொல்ல போகிறோம். அந்த ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளுமா? எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அது 32ஆம் வசனத்தை நாம் யாவது எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 10:32 வாசிங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசித்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. எபிரேயர் 10:32 நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. இந்த கால வேளையில போராட்டம் ஏன் வருகிறது? இந்த போராட்டத்துல நீங்களும் நானும் எப்படி நிலையில் இருக்கணும்? இந்த போராட்ட காலத்துல நாம் நம்முடைய வாயினால் அறிக்கை செய்யப்படாத வார்த்தைகள் என்ன? இது எப்படி மீண்டு வருவது? இது எப்படி ஜெயிப்பது? இன்னைக்கு குடும்பங்களில அநேகருக்கு பலவிதமான போராட்டங்கள், கணவன் மனைவிக்குள்ள நீண்டி கொண்டிருக்கிற போராட்டங்கள், பிள்ளைகளுக்குள்ள ஒருத்தனை சமாதானப்படுத்தினா இன்னொருத்தனை பிரச்சனை, மகளுக்கு சப்போர்ட் பண்ணா பையன் தொந்தரவு கொடுக்குறான், பையனுக்கு சப்போர்ட் பண்ணா மகளுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. ரெண்டு பிள்ளைகளை சமாதானப்படுத்தினா அதை அவங்க ஏத்துக்க மனசு மாறி வேலை ஸ்தலத்துல போராட்டம், குடும்பத்துல போராட்டம், கணவன் மனைவிக்குள்ள போராட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டம், இப்படி போராட்டத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த கால வேளையில நீங்களும் நானும் நன்றாக அறிய வேண்டும், போராட்டம் ஏன் வருகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம், எப்படி நாம் மீண்டு வர போகிறோம், எப்படி நாம் ஜெயிக்க போறோம் என்றுதான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை. கை தூக்கி ஒரு அலையிலே சொல்லுமா? சத்தமா சொல்லுமா? கரங்களை தட்டி சொல்லுவாங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம். இன்னைக்கு இது எப்படி நாம் மீண்டு வர போறோம் குறித்து வசனத்தின் மூலமா பார்க்க போகிறோம். யாத்திரையாகமம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 5 வெர்சஸ் 23. யாத்திரையாகமம் 5:23. நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். விடுதலையாக்கவில்லையே. மோசே ஜெபிக்கிறார் ஆண்டவர்கிட்ட, உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் பேசி இப்ப என்ன பண்ணிட்டாரு? மோசையும் ஆரோனையும் எகிப்துக்கு அனுப்பிட்டாரு. இவங்க பார்வோன் முன்பாக நிற்கிறாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்ற, மோசை என்ன பண்றாருன்னா, நான் வந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் நான் பார்க்கிறேன், இவங்க இன்னும் என்ன ஆகல, விடுதலை ஆகலையே. இவங்க விடுதலை ஆகும்படி இவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உபத்திர வாழ்க்கையிலிருந்து அவங்க வெளியே வரணும் என்பதற்காக அனுப்பி வச்சீங்களையே, ஆனா ஜனங்க இன்னும் விடுதலை ஆகலையே ஆண்டவரேன்னு சொல்லி மோசை ஜெபிக்கிறார். கைதி வரையிலேயே சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்குள்ள வந்துட்டோம், ஆலயத்துல வந்துட்டோம், ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, இவ்வளவு காலமா நான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறேனே, சபைக்கு வந்துட்டு இருக்கிறேனே, ஆனா இன்னும் எனக்கு விடுதலை ஆகலையே. என் போராட்டத்தை நான் இன்னும் என்ன செய்யல, விடுதலை பெறலையே. எனக்கே இந்த பிரச்சனை இவ்வளவு நீடிச்சுட்டு இருக்குது. எப்ப எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை? எப்ப எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை? எப்போ என்னுடைய வீடு வேலை எனக்கு ஒரு முடிவு, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்போ ஒரு முடிவு, எப்பதான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு ஆண்டவரே, எப்பதான் இந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு, எப்பதான் எனக்கு ஒரு விடுதலை? அல்லேலூயா. மோசே கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, எப்பதான் ஆண்டவரே விடுதலை? வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஆகி கூட எனக்கு என்ன கிடைக்கல, இந்த ஜனங்களை விடுதலை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது அப்படின்னு மோசே ஜெபிக்கிறார். நிறைய சொல்லுங்களேன். மோசே ஆரோனும் எகிப்துல வரும்போது, எகிப்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தியரால கொத்தடிமைகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு செங்கல் இருக்கிறதுக்கு வைக்கோல் கொடுக்கிறாங்க. அந்த வைக்கோல் வச்சுதான் என்ன செய்ய முடியும்? அவங்க வேலை செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுது அவங்களுக்கு? உங்க கொத்தனார் வேலை செய்யணும்னா அது கொளுறு வேணும். அல்லேலூயா. கொளுறு இல்லாம வெறும் கையில் வச்சு என்ன பண்ண முடியாது, ஊசி மழுவ முடியாது. அப்போ ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு உபகரணங்கள், ஒரு பொருட்கள் தேவைப்படுது.
அப்ப இந்த செங்கல் சூளைக்கு அவங்களுக்கு வைக்கோல் தேவைப்பட்டது. இப்ப அவங்க செங்கல் சூளை வேலை செய்கிறதா இருந்தா எகிப்தியர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்வதற்கு வைக்கோல் கொடுத்தாங்க. கொத்தடிமைகளா இருக்கிறாங்க, ஆனால் வேலை செய்வதற்கு அவங்க வைக்கோல் கொடுத்தாங்க. வைக்கோல் வச்சு அந்த வேலையை கொஞ்சம் சுலபமா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா வேலை சுலபம் அல்ல. அவர்கள் 400 வருஷமா உபத்திரப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போ மோசே ஆரோன் வந்து அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார், அது நிமித்தமா தான் எங்களை அனுப்பினாருன்னு சொன்னாரு பாருங்க. அந்த பார்வோன் என்ன பண்ணிட்டான், இனிமே உங்களுக்கு வைக்கோல் கூட கிடையாது, ஆனால் கணக்கின்படியே நீங்க செங்கல் என்ன பண்ணோம், கட் பண்ணி எங்களுக்கு சேர்க்க வேண்டியது நீங்க சேர்க்கணும். இவங்க போய் முறையிடுறாங்க, வைக்கோல் இல்லாம நாங்க எப்படி செங்கல் சூழ வேலை செய்யறது, எப்படி கல்ல அறுக்கிறது, எப்படி நீங்க கேட்கிற கணக்குப்படி நாங்க ஒப்புவிக்கிறது, வேலை செய்யறதுக்கு வைக்கோல் இல்லையே நாங்க எப்படி செய்யறதுன்னு அது எங்களுக்கு தெரியாது. நீங்க எங்கேயாவது போய் வைக்கோல் போய் என்ன பண்ணிடுங்க, தயாரிச்சுட்டு வாங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தான் உங்களை தேடி மோசே ஆரம் வந்திருக்கிறாங்கல்ல, நீங்க சும்மா சோம்பேறியா இருக்கிறீங்களே, உங்களை சோம்பேறியா விட்டது தப்பு. அதுக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்றீங்களா, உங்களை ஆராதனைக்கு விடுறதே தப்பு. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க போய் வைக்கோல் எங்கேயாவது தேடி ரெடி பண்ணி செங்கல் சூழ வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி இவ்வளவு நாட்களாக கொத்தடிமைகளா இருந்த அவங்களுக்கு வைக்கோலை கொடுத்து இந்த பார்வோன் வைக்கோலை நிறுத்திட்டான். கைதிகோர் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான். ஆமென். வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான். கவனிச்சீங்களா, பார்வோன் சொல்றான், என்ன பண்ணுவே தெரியாது, செங்கல் கணக்கின்படி என்ன பண்ணோம், டெய்லி செய்யக்கூடிய வேலையை செஞ்சு கொடுக்கணும். இதை சொன்னதுமே அவங்க போய் மேல்முறையிடுறாங்க. ஆனாலும் அவங்களுடைய முறையீட்டை பார்வோன் அங்கீகரிக்கல. இப்ப இவங்களுடைய கண்களுக்கு முன்பதாக மோசே ஆரோன் எதிரில் வராங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரில் வராங்க. படிங்க 20ஆம் வசனம். அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாகவும் நீங்கள் வாசனையை கெடுத்து கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுக்கிறது நிமித்தம் உங்களை பார்த்து நியாயத்திற்கு கடவர் என்றார். நியாயத்திற்கு கடவர். இப்ப இஸ்ரவேலர் என்ன சொல்றாங்க, மோசே ஆரோனை பார்த்து, எங்களை கொலை செய்யறதுக்காக வந்தீங்க, நாங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அல்லேலூயா. மோசே இதுபடி என்ன சொன்னாரு, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நான் வந்துட்டேன், ஆனா இவ்வளவு நாள் ஆகி கூட என்ன கிடைக்கல, விடுதலை கிடைக்கலன்னு மோசே சொன்னார். இப்ப இவங்க என்ன பண்ணாங்க, உன் பேச்ச கேட்டமே மோசே, இப்ப எங்களுக்கு கொடுத்த இந்த வைக்கோல் கூட பிடிக்கிட்டானே, வைக்கோல் கூட இல்லையே நாங்க வேலை செய்யறதுக்கு. நம்ம அநேகர் என்ன பண்றோம், ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், ஒயிட் நைட் போட்டுட்டேன், என்னை கூட கட்டிட்டேன், அல்லேலூயா, விசுவாசத்துல வந்துட்டேன், பணிவிட ஊழியத்துக்கு வரேன், ரசமா கொடுக்குறேன், எல்லாமே செய்யறேன், ஆனா ஏன் எனக்கு விடுதலை இல்லை, இருக்கிறது கூட பிடிக்கிட்டானே. ரட்சிப்பு போறதுக்கு முன்னாடியாவது ஒரு ஸ்கூட்டரோ பைக்கோ இருந்துச்சு. இப்ப நான் ஆண்டவருக்குள்ள சர்ச்சுக்குள்ள வந்து அது கூட ஆண்டவர் எனக்கு ஏன் இப்படி சோதிக்கிறார், எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி அனுமதிக்கிறார். நான் ரட்சிக்கப்படாத காலத்துல அதை சேர்த்து செஞ்சேன், கொண்டு பண்ணேன், ஓகே, அப்ப வேற மாதிரி இருந்தேன். ஆனா இப்ப நான் கர்த்தருக்குள்ள வந்தேனே, ஆண்டவருக்குள்ள வந்துட்டேனே, ஏன் என் வாழ்க்கை இந்த மாதிரி, எனக்கு ஏன் இந்த துன்பம், என்ன எதிர்பாராத பிரச்சனை ஏன் எனக்கு வருது, இருக்கிறது கூட இல்லாம போச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முறையிடுறாங்க பாருங்க. தேவஜனமே, இந்த கால வேளையில நம்மள எத்தனை பேர் அப்படி சொல்லியிருப்போம், நான் ஆண்டவருக்குள்ள வந்து இருக்கிறது கூட போச்சு, அப்ப இருக்கும்போதாவது நல்லா இருந்தேன், ஆனா என்னைக்கு சர்ச்சில் வந்து சேர்ந்தனோ, ஆண்டவருக்குள்ள வந்தனோ, இந்த மார்க்கத்துல வந்தனோ, கிறிஸ்தவுக்குள்ள வந்தனோ, என் வாழ்க்கையில படி மேல படி சோதனை. அல்லேலூயா. ஒன்றன் பின் ஒன்றா பிரச்சனை, நான் எதிர்பாராத துக்கம், இன்னைக்கு பல கேள்விகளோடு நம்ம வந்திருக்கிறோம். நான் கர்த்தருக்குள் வந்து கூட எனக்கு ஏன் இந்த சுகம் இல்லை, சமாதானம் இல்லை, ஏன் விடுதலை இல்லை, ஏன் எனக்கு ரட்சிப்பு இல்லை, ஏன் இன்னும் எனக்கு இப்படியேதான் நீடிச்சுட்டே போகுமா, ஏன் என் வாழ்க்கையில சௌக்கியம் இல்லை, எல்லாரும் மாதிரி நிம்மதியா இருக்க முடியல, கடன் அடைக்க முடியாத ஒரு நிலைமையா இருக்குது, இன்னும் தரித்திரம் இருக்குது, வறுமை இருக்குது, இன்னும் வாழ்க்கையில பல பாடுகளை நான் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, எப்போ எனக்கு விடுதலை? கைதிகளே சொல்லுங்க. தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே ஜனங்க இன்னொரு விஷயத்தையும் முறுமுறுக்கிறார். படிச்சு பார்க்கலாமா? என்னாகும் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். துரிதமா படி பார்க்கலாம்.
நம்பர் சாப்டர் 11 verses 5. என்ன 11? வெள்ளரி காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைத்தோ கவனிச்சிங்களா? கர்த்தர் யாத்திரையாகவும் 14ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்களை விடுதலையாக வெளியே கொண்டு வந்துட்டார். வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா வருஷங்கள் ஆகியும் கூட இந்த ஜனங்க என்ன பண்ணுது? நினைத்தோம். அதை நினைத்தோம். எகிப்தில் இருந்த வாழ்க்கையை நினைத்தோம். பிரதர் சிஸ்டர் என்ன சொல்ற? பொறுத்தபடி எப்படி இன்னும் தெரியுமா? ஆனா ஆண்டவருக்குள்ள வந்து சபையில வந்து பாஸ்டர் இதை பண்ணாத அதை பண்ணாத இப்படி இரு அப்படி இரு நிறைய சட்டத்திட்டம் சொல்ற கண்ட்ரோல் பண்றாரு. அங்க எப்படி இருந்தா தெரியுமா? ஆடி மாசம் வந்தா எப்படி வீடு கலக்கட்டும் தெரியுமா? நல்ல பட்ட பட்டையா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள்ள வந்து நீ பட்ட பட்டையான்னு கேட்டா ஆண்டவர் பட்ட பட்டையா தருவார். ஆமென். அல்லேலூயா. அதுதானே கேட்கிற. அதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீ அந்த பட்டையை கேட்டா அவர் இந்த பட்டையை கொடுப்பார். நான் உங்களுக்கு விலகி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்ற வார்த்தை என்னன்றது. அப்ப இவங்க நினைத்தும் சொல்றாங்க. என்ன புரியுதா? லோத்து மனைவி என்ன பண்ணா? சோதகுமார பட்டணத்தை விட்டு வந்தாலும் நினைச்சு பாக்குறா. ஐயோ ஆடு மாடு திரும்பினாங்க. ஆள்ல முடிஞ்சு போயிடுச்சு. லோத்து குமாரத்துக்கு என்ன பண்ணாங்க? சோதமை விட்டு வந்தாலும் பீர் பாட்டில் விடல பாருங்க. கையில பீர் பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீ சோதமை விட்டு வெளியே வந்துட்ட. ஆனாலும் நினைக்கிற பத்தியா அந்த பழச? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜனமே, நீ எதை விட்டு வந்தியோ அது உன் சிந்தனைக்கு வருது. அது ஒரு அடிமைத்தனம். ஆண்டவர் அலையை சொல்லுங்க. கால வேளையில நினைத்தோம் என்று சொல்றாங்க பாருங்க. அப்படி கர்த்தருக்குள்ள வந்துட்ட, ஆண்டவருக்குள்ள வந்துட்ட, எதை விட்டையோ அதை திரும்ப என்ன பண்ற? திரும்பவும் பார்க்கிற, திரும்பவும் அதை நினைக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எப்படி உன் வாழ்க்கையில ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்ய முடியும்? ஜோமா நம்பர் சொன்னார் பாத்தீங்களா? இவ்வளவு நாள் ஆகி எனக்கு விடுதலை இல்லையே. காரணம் என்ன? என்ன காரணம்? நீ நினைச்சு பார்க்கிற. உனக்கு அந்த துன்பங்கள் வரும்போது இந்த வார்த்தைகள் வாயில வருது பாருங்க. என்ன சொல்ற? அப்ப இருக்கும்போது நல்லா இருக்கிறது கூட கர்த்தர் எடுத்துட்டாரு, வைக்கோல் எடுத்துட்டாரு. அல்லேலூயா. அப்ப இருக்கும்போது நல்லா இருந்தோமே. அந்த ரட்சிக்கப்படாத காலத்துல, விக்கிரக வழிபாடு காலத்துல, இதெல்லாம் தான் ஒரு பிரச்சனை. கர்த்தருக்குள்ள நீ வந்து எதை விட்டையோ அதை நினைக்க கூடாது. எதை விட்டையோ அந்த வார்த்தை திரும்ப நினைச்சு கூடாது, பேசக்கூடாது. கைதிகளை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க அந்த யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய் தீங்கு வர பண்ணினது என்ன? பார்த்தீங்களா? மோசே என்ன சொல்றாரு பாருங்க. என்ன ஏன் ஆண்டவரே அனுப்புறீங்க? இந்த தீங்கு வரதுக்காக என்ன அனுப்புறீங்க? ஆண்டவர் அழிலே சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மள அநேகர் விதை கேட்கிறோம். ஆண்டவரே என்னை ஏன் தான் இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? வேற யாராவது அனுப்பியிருக்கலாமே. என்னை அனுப்புனீங்களே பாருங்க என்ன சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன நடந்தது? நீங்க மோசோட முகம் வெக்கப்படுது. அப்படிதான் மோசம் நினைக்கிற. தேவ ஜனமே, உன்னுடைய ஃபேஸ் அங்க தெரியணும்னு அவசியம் இல்லை. அதை எடுத்து வச்சுங்க. அதுக்காக கர்த்தர் உன்னை அனுப்பல. அவரை ஆராதிக்கிறதுக்கு தான் உன்னை அனுப்பி வச்சிருக்காரு. கைதிகள் அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இவ்வளவு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? இவங்களுக்கே இந்த போராட்டம் இவ்வளவு நாள் ஆகியும் இருக்கிறதே பிடிக்கிட்டான். அதுக்கப்புறம் விடுதலை ஆக்கல. இன்னொரு விஷயம் தெரியுமா? மோசே ஆரோனும் எகிப்துல வரும்போது பார்வோன் என்ன பண்ணிருக்கணும்? இந்த ஜனங்களை மனசை என்ன பண்ணிட்டு இருக்கிற கலைச்சிட்டு இருக்கிற மோசையும் ஆரோனையும் கொலை செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆனா கொலைல பாத்தீங்களா? கர்த்தரை விடல. பிரதர் சிஸ்டர் ஏன் சொல்றது தெரியுமா? வாழ்க்கையில சில தரித்திரம் வறுமை கஷ்டம் வந்தாலும் உன்னை கைவிடல பத்தி ஆண்டவர். அதை நினைச்சு பாக்குறியா? கையில காசு இல்லைனாலும் பட்னி விடலையே, உன்னை பட்னியா இருக்க விடலையே. அதை நினைச்சு பார்க்கலையே. அல்லேலூயா. உனக்கு எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் உன்னை கைவிடலையே கர்த்தர். அல்லேலூயா. ஒரு முறை 2 வீலர் புறப்பட்டு பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கும் போது நடுவழியில பைக் பழுதடைந்து போனது. அப்படி பைக் பழுதடைந்து போகும்போது செய்வதறியாது திகைத்தேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு ஆளை பின்னாடி அனுப்பி வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பைக் கொண்டு வந்து என்ன பண்ணாரு?
ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து மெக்கானிக் ஷெட்டு தேடுறான் எங்கேயும் மெக்கானிக் ஷெட்டு கண்ணுக்கு தெரியல. கத்தருக்கு சோத்திரம். மெக்கானிக் செட்டே இல்லாத ஒரு கடையை கொண்டு வந்து நிறுத்திட்டான். நான் நினைச்சேன் பைக்ல நிறைய பிரச்சனை இருக்கும் போல, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் அவன் சம்மந்தமே இல்லாத ஒருத்தன், மெக்கானிக்கே கிடையாது. அவன் வேற ஒரு கடையில வேலை செய்வான். அவன் இறங்கி வந்து இந்த பிரச்சனையா தான் இருக்கும்னு சொல்லி என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் போய் கடையில ஒரு பிளக் வாங்கிட்டு வந்து சொருவி அது ரெடி பண்ணி அடிச்சு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கைதிக்கு அடியிலே சொல்லுங்க. நம்மள எந்த நேரம் அந்த நேரத்தில் எரிச்சல் அடையணும்ல. ஆண்டவர் கைவிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி நடுவழியில கொண்டு வந்து நிறுத்திட்டாரு, முறுமுறுக்கிறோம். ஆனா அந்த சமயத்துக்கு ஏற்ற ஒரு உதவி உனக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதை நினைச்சு பார்க்கிறோமா? நம்ம கரங்கள் உயர்த்தி நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மோசே ஆரோனை அனுப்பி வச்சார். அனுப்பி வைத்து இவங்க போய் பார்வோன் இடத்துல பேசும்போது நல்லா கவனிக்கணும். மோசே ஆரோன், நீ பயப்படாத, உன்னை கண்டு பார்வோன் பயப்பட ஆரம்பிச்சான். கரங்களை கட்டி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார், உன் கையில் இருக்கிற அந்த 2 அடையாளத்தை காட்டு. அந்த கோல் சர்பத்தை மெழுகிடுச்சு. மறுநாள் கர்த்தர் சொல்றாரு, அவன் இருதயம் கடினப்பட்டுடுச்சு. மோசே, காலையில போ, நைல் நதிக்கு வருவான் அவன் ராஜா. என்னோட கோலை போய் தண்ணியில என்ன பண்ண நீட்டு. நைல் நதி ரத்தமாய் மாறும். நதியில் இருக்கிற எல்லா மீன்கள் செத்து நாற்றம் எடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போய் கோலை நைல் நதியில நீட்டுன்னு சொன்னார். அதே மாதிரி எகிப்து நைல் நதியில போய் கோலை நீட்டும் போது கர்த்தருக்கு சொந்த நதி முழுவதும் ரத்தமா மாறி மீன்கள் செத்து நாற்றம் எடுத்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. அவனுடைய இறுதியும் கடினப்பட்டது. இதெல்லாம் பார்த்து அவன் பயந்தான் தெரியுமா? அரண்மனையே பயந்தது மோசே ஆரோனை கண்டு. அல்லேலூயா. அப்ப அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, நடுங்க இருக்குது. அதனால இவனை போக விடல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அவன் நமக்கு பிரச்சனை கொடுக்குறான், இவ்வளவு போராட்டம் கொடுக்குறான் அப்படின்னு நினைக்கிற இல்ல. உன்னை கண்டு பிசாசு பயப்பட ஆரம்பிச்சுட்டான். அதனாலதான் அவன் வேலை செய்யறான். இத்தனை நாள் சும்மா இருந்தால, இப்ப நீ வேலையை ஆரம்பிச்சுட்டு பதில் அவன் என்ன பண்றான்? இவ்வளவு நாள் நம்முடைய அடிமைத்தனத்தில் இருந்தாங்களே, எப்படி இவங்களை அனுப்பி விடுறது? கைதிகள் அலையிலே சொல்லுங்க. உன்னை இத்தனை நாள் உன் சிந்தனை கட்டி வச்சிருந்தா, உன்னுடைய சரீர சுகத்தை அவன் கட்டி வச்சிருந்தா, உன்னுடைய காரியங்களை அவன் தன்னுடைய கண்ட்ரோல வச்சிருந்தான். எப்படி உன்னை விட்டுறதுன்னா அவனுக்கு மனசு இல்லை. அதனால என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவனுக்கு பயம் வந்துருச்சு, இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. கைதிகள் அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் சகோதரர்கள் குழுவாக சென்று ஒரு ஊழியத்துக்கு புறப்பட்டு போகும்போது அந்த இடத்துல வழி நடத்துகிற சகோதரர் சொல்றாரு, போனோமா, கைப்பிடிது கொடுத்தமா, சத்தியத்தை சொன்னமா, மொத்தமாக இருக்கணும். அவர் பேய் ஓட்டுறது, பிசாசு ஓட்டுறது இருக்கவே கூடாது. அல்லேலூயா. பிசாசுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அவன் வேலைக்கு அவன் பேச்சுக்கே நம்ம போகக்கூடாது. அல்லேலூயா. வழி நடத்துகிறவர் சொல்றேன், யாருக்கு என்ன செய்யக்கூடாது? அவனை போய் தொந்தரவு கொடுத்துட்டு வந்தா அவனுக்கு சும்மா இருப்பானா? அதோட உன் வேலையை பார்த்து நீ போவேன் தானடா, என்னடா தொந்தரன்னு சொல்லிட்டு தான் பண்ணுவான். நம்ம பின்னாடி பைக்ல துரத்திங்க வருவான். அதனால பிசாசு கதையை வாயில அடிக்க கூட செய்யாதீங்க. ஒரு வழி நடத்துகிறவர் சொல்றாரு. கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அர்த்தம்? இறங்கிட்டு பயப்படுறாங்க, அவனை பார்த்து பயப்படுறாங்க. நீ என்னத்துக்கு ஊழியத்துக்கு போற நோக்கமே என்ன? ஆண்டவர் நம்மளை எதுக்காக அனுப்புறாரு? தொடர்ந்துங்க அவனை. கைதிகள் அலையிலே சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன தேவ ஜனமே, இப்போ இங்க என்ன நடக்குது? இந்த ஜனங்க அப்ப ஏன் அவங்க கர்த்தருக்குள்ள வந்தோம்? படிப்படியா சோதனை. அப்ப பிரச்சனைக்கான முடிவு தான் என்ன? ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க. இதுக்கு வழி என்ன தெரியுமா? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்த கானானை வச்சிருந்தாரு. கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்த கானானை இவங்க சுதந்திரிக்கணும் என்பதற்காகத்தான் இவ்வளவு போராட்டங்கள். இவங்க வாக்குறத கானானுக்கு, எகிப்திலிருந்து கானானுக்கு போகக்கூடாதபடிக்கு எவ்வளவு தடைகள். என்ன இவங்க எகிப்தில் இருக்கிறாங்களா? எகிப்து நாவி இவங்களை கலங்க பண்ணி கொண்டு இருக்குது. எகிப்து நாவி இவங்களோடு போராடி கொண்டு இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை இவர்கள் பெறக்கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிறது. வாசித்து பாருங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 3 verses 8. பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான். இது என்ன சொல்றாரு கர்த்தர்? யாத்திரையாகமும் 3ஆம் அதிகாரத்துல சொன்னதை
அவர் சொன்னதை சொன்ன மாதிரியே என்னாகும் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நிறைவேற்றுகிறார். படிங்க. நாங்கள் போய் வந்தோம். கவனிச்சீங்களா? 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொன்னார் பாத்தீங்களா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல சொன்னாரு, அந்த வார்த்தைய, அந்த சொல்ல, அந்த எழுத்த மாற்றாம பெசகாம சொன்ன மாதிரியே கர்த்தர் இப்ப என்ன பண்றாரு? மோசேயுடைய காலத்துல அதை கர்த்தர் நிறைவேற்றி தந்தார். கடவுள் வீரத்திலே சொல்லுங்க அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ, யாத்திராகமம் 3 என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ, நம்பர் என்னாகும் 13:27 அது அப்படியே கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த உற்சாகம் எல்லாம் கரங்களை தட்டிங்களே, நல்ல சத்தமா கைகளை தட்டி. அப்ப இவ்வளவு தடைகள், இவ்வளவு போராட்டம் என்ன காரணம்? வாக்குத்தத்தத்தை இவங்க பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடை. ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை இவங்க சோதரிக்க கூடாதுன்றதுல இந்த போராட்டம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாத தடை இருக்குது? கர்த்தரோட வாக்கு பண்ணிட்டாரு, அந்த பண்ண வாக்கு மேல நிறைவேறக்கூடாது, உனக்கு அது பழிக்க கூடாதுன்னா பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? உங்ககிட்ட போராடி கொண்டு இருக்கிறான், அலகழிச்சு கொண்டு இருக்கிறான். கர்த்தர் எங்க ஒன்று ஆசீர்வதிச்சு போறாரு, தேசத்துல நீ எங்க உயர்த்தப்பட்ட போற, உன் ஜனங்க மத்தியில் எங்க உயர்த்தப்பட்ட போற, அந்த ஆசீர்வாதம் மேல வந்து பழிக்க கூடாதுன்னு உன்னோடு போராடி கொண்டு இருக்கிறான். அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாதபடிக்கு இங்க என்ன செய்யறான்? போராடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான சகோதர சகோதரியர், இந்த கால வேளையில நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க மோசேயுடைய வாழ்க்கையில அந்த கானான் தேசத்துல வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாதபடிக்கு இந்த காரியம் நடைபெறுகிறது. கவனிக்கணும் தேவ ஜனமே, உங்க ஒவ்வொருத்தரை குறித்து கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணிருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி ஒரு வாக்கு சீட்டு கொடுப்பாங்களே, அட்டை கொடுப்பாங்களே, அது எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுக்கிறோம். அதில்ல நான் சொல்றது, கவனிக்கிறீங்களா? நீங்க ஜபத்தில் இருக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட என்ன பண்ணணும்? ஆமா, பேசணும். அதுதான் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் இந்த பூமியில எப்ப வரைக்கும் நிறைவேறும் தெரியுமா? நம்மளை பெட்டியில வைக்கிறாங்களே, சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நம்ம நிறைவேறும். ஏன் தெரியுமா? இது ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். இந்த பயப்படுறீங்களா? தலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாக்குத்தத்தை நீ பெறலன்னா, கவனிக்கணும், இந்த வாக்குத்தத்தை நீ பெறலன்னா வழி நடத்துறது உனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஒரு முறை ஒரு திருச்சபையில 10 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சாங்க. 10 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கும் போது அந்த சபையில வந்து எல்லாருமே எதுக்காக ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவர் என்னோடு கூட நீங்க எனக்கு என்ன வசனமோ அதை நீங்க தரணும். ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் என்ன ஊழியத்து கிடைக்கும் போது நான் கேட்காமையே வாக்குத்தத்தம் கொடுத்தேன். கைது ஒரு அறிவியல் சொல்லுங்க. உண்மையாவே நான் தான் நன்றி அறிதல் இல்லாதவன். வாய் தத்துன்னு ஆண்டோட்ட கேட்கவே இல்லை. பட் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். வாக்குத்தத்தம் கொடுத்துதான் என்னை ஊழியத்து கிடைத்தார். கவனிக்கணும், இந்த ஆராதனை வந்திருக்கிற இட்ஸ் எவ்ரி ஒன், உங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு? ஒரு பர்சனல் ப்ராமிஸ் போர்டு வச்சிருக்கிறார், தனிப்பட்ட வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார். வருஷந்தோறும் கொடுக்குறாங்க, அது கிடையாது. நீ ஜெபத்துல கேட்கணும், ஆண்டவர் என்ன குறித்து என்ன வாக்குத்தத்தம் எனக்கு வெளிப்படுத்துங்க, என்ன குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, என்ன குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க, எனக்குரிய வாக்குத்தத்தம் என்ன? ஐதுக்கு நிலையிலே சொல்லுங்களேன். பிரசனத்தை கவனிக்கணும் சகோதரி, பிரசனத்தை கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, அப்ப அந்த 10 நாள் ஃபாஸ்டிங் பேர்ல ஜனங்க எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பண்ணிட்டு இருக்காரு, கொடுத்துட்டு வர. இதுல ஒரு வாலிப பொண்ணு அந்த 10 நாள் ஃபாஸ்டிங் பேர்ல கலந்துக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்றா? ஆண்டவரே, எல்லாரும் வாக்குத்தத்தத்தை பெற்றாங்கன்னு மைக்ல வந்து சாட்சி சொன்னாங்களே, கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை தந்தாரு. ஒரு சிலருக்கு அந்த 10 நாள் ஜெபத்துல 2 வசனமும் கொடுக்குறாரு. அது அவர் கொடுக்குற ஆசீர்வாதம், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு 3ஆவது நாள் கொடுத்தாரு, 7ஆவது நாள் கொடுத்தாரு, 9ஆவது நாள் கொடுத்தாரு. ஆக மொத்தத்துல எப்படியோ இந்த 10 நாள் ஜெபத்துல அவங்களுக்கு என்ன பண்ணாரு? ஒரு வசனத்தை ஆண்டு கொடுத்தாரு. அந்த முக்கியம் கவனிக்கணும். ஒரு வசனம் பெறுவது பெரிய விஷயம் தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரே நாள்ல கிடைக்கலாம், 3 நாள் ஆகலாம், 5 நாள் ஆகலாம், 7 நாள் ஆகலாம், 10 நாள் கூட ஆகலாம். ஆனா கர்த்தரோடு பேசும். ஆமென். அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரோடும் ஆண்டவர் பேசுவார். விசுவாசிக்கிறவங்க கைது அலையிலேயே சொல்லுங்க. எப்படின்னா, நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கும்போது நல்லா ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். ஃபாஸ்டிங் போட்டு
அப்படி நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ரிப்பீட்டடா உங்களுக்குள்ள ஒரு வசனம் திரும்ப திரும்ப துணிச்சுட்டே இருக்கும். அந்த வார்த்தை திரும்ப 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 வந்துட்டே இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை அறியாம அந்த உனக்குள்ள ஏற்படுகிறதுனா கர்த்தர் ஒன்று கொடுக்கிற வாக்குத்தத்தம். கைதிகள் அலையிலே சொல்லுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நீ பிடிச்சு ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றபடி தனிப்பட்ட வாக்குத்தத்தம் சபையில கொடுக்கிறது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுக்கு அதல்ல அழைக்கக்கூடிய வாக்குத்தத்தம். கர்த்தர் உன்னோட நேரடியா ஜெபத்துல பேசுவார் பாருங்க, அதுதான் உன் வாழ்க்கை முழுவதும் வழி நடத்தக்கூடிய வாக்குத்தத்தம். ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க. அது ஒரு வாலிபன் பத்தி சொல்ல வந்தது. அவ என்ன செஞ்சா தெரியுமா? 9 நாளும் ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி, எல்லாரும் சொல்றாங்களப்பா கர்த்தரோட வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, மைக்கில் சாட்சி சொல்றாங்களே, எனக்கு ஏன் ஆண்டவர் கொடுக்கலன்னு 9 நாளும் ஜெபம் பண்ணி 10வது நாள் ஆச்சு. 10வது நாள் ஆகும்போது அந்த பிள்ளைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நீ அறியாது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா. 10வது நாள் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு பாருங்க. 11வது நாள் இருந்து கர்த்தர் டெய்லி அந்த பொண்ணு கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, கண்டினியூஸ் இல்லை. ஆனா இந்த பொண்ணை ஆண்டவர் காக்க வச்சாரு பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் வந்து அழுவாங்க பொண்ணு தேவ சமயத்துல. எல்லாரும் சொல்றாங்களேப்பா, எல்லாரும் என்கிட்ட ஆண்டவர் பேசுறாருன்னு சொன்னாங்களே, என்கிட்ட மட்டும் நீங்க பேசலையே, என்கிட்ட எனக்கு மட்டும் நீங்க வாக்குத்தத்தம் கொடுக்கலையே, எனக்கு நான் ஜெபத்துல இருக்கிறேன், நீங்க என்கிட்ட பேசிதான் ஆகணும், எனக்கு நீங்க வசனம் கொடுத்துதான் ஆகணும், வாக்குத்தத்தம் கொடுத்துதான் ஆகணும்னு காத்திருக்க வைத்தாலும் கர்த்தர் அந்த பெண்ணோடு கூட தினமும் பேச ஆரம்பித்தார். 10வது நாள் வாக்குத்தத்தம் கொடுத்தார். 11வது நாள் அந்த பொண்ணுடைய ஆவிக்குறி கண்களை திறந்து தேவ தூதரை காண வைத்தார். கர்த்தர் சொன்ன சில குறிப்பிட்ட நாட்களில அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவளுடைய ஆவியை எடுத்து பரலோகத்தையும் நரகத்தையும் காண்பித்தார். கைதிகள் அலையிலே சொல்லுங்க. அதுதான் அந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் என்னது? நீ அறியாததும். அல்லேலூயா. மனிதர்களுக்கு நீ அறியாததுன்னா பாதாளம், எட்டாததுன்னா பரலோகம். புரிஞ்சுச்சுங்களா? நீ அறியாத பாதாளம் ஒண்ணு பூமி கீழே இருக்குது, வானத்துக்கு மேல எட்டாத ஒரு பரலோகம் இருக்குது. அதுதான் நீ அறியாததும் எட்டாததுமான காரியத்துக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை அந்த பொண்ணு விளங்கும்படி செய்தார். இந்த கால வேளையில தேவ ஜனமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, ஒவ்வொருத்தருக்குமே வாக்குத்தத்தம் இருக்கு. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்டா எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் தெரியும்? என்ன சொல்வீங்க? இந்த வருஷம் வாக்குத்தத்தம் சொல்வீங்க. அதல்ல, உன்னோட ஜெபத்துல கர்த்தர் பேசியிருக்கும். அதுதான் உன் வாழ்நாள் முழுவதும் வாக்குத்தத்தம். கைதிகள் சொல்லுங்க. இவங்களுக்கு வாக்குத்தத்தம் என்னது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு வாக்களிக்கிறேன், அவங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறேன். கானானியர், ஏத்தியர், எபூசியர், மோவாபியர் இவர்களிருந்து அந்த குடிஸ்தலங்களில் இருந்து இவர்களை கொண்டு வந்து நிறுத்துவேன் சொல்றதுதான் வாக்குத்தத்தம். 3ஆம் அதிகாரத்துல சொன்னாரு. என்னாகமும் அதை 13ஆம் அதிகாரத்துல கர்த்தர் நிறைவேற்றினார். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லி பார்க்கலாம். ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பண்றாருன்னா இடையில தான் இந்த போராட்டம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறமா தான் பிசாசு என்ன பண்ணுவான்? அதை வந்து உன் மேல பழிக்க கூடாதபடிக்கு, நிறைவேறக்கூடாதபடிக்கு பல தடைகளை ஏற்படுத்துவான். கைதிகள் அலையிலே சொல்லி பார்க்கலாம். வாக்குத்தத்தத்தை பிடித்து அறிக்கை செய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாலைகளில் மிதித்து குண்டுகளை என்ன பண்ணா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தகர்த்து போடும். ஆண்டவர் அறிவியை சொல்லுங்க. அப்போஸ்தலர் 12:6 வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாதபடி போராட்டம். 2வது இன்னொரு போராட்டம் இது ஊழியத்துக்கு விரோதமான போராட்டம். அப்போஸ்தலர் 12:6 ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முன்பதான நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே, கைதிகள் அல்ல, 2 சேவகர் நடுவே. பாத்தீங்களா? சிறைச்சாலையிலேயே 2 சேவகர் கூட இருக்கிறாங்க. பேதுரு மாடிக்கடுவாங்க, பாத்தீங்களா? ஸ்குவாட் வருவாங்க. அப்புறம் கருப்பு புலிகளா, சில அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பிளாக்கெட்ஸ் வருவாங்க பாருங்க. தமிழ் என்ன சொல்ல தெரியல. அது மாதிரி பேதுருக்கு வலது பக்கத்துல ஒரு சேவகன், இடது பக்கம் இயேசுநாதருக்கு சிலுவையில் வலது பக்கத்துல ஒரு கல்லன், இடது பக்கத்துல ஒரு கல்லன்ற மாதிரி பேதுருக்கு 2 சேவகர் நடுவே அவனை ஜெயில் அறையில வச்சிருக்கிறாங்க. 10க்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? ஊழியக்கார அவங்க கையில என்ன கத்தி கப்படாவே இருக்கும். எங்க பாட்டி சொல்லி வச்சுக்க போறானா? ஊழியக்காரன் தப்பிச்சு ஓட போறான்னு சொல்லி அவன் கை கால சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறார். 2 சேவகர் இவ்வளவு விஷயம் பண்ணி நாளைக்கு பேதுருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்க போறாங்க. கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம்.
ஏன்னா அந்த 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வரும். 1ஆம் வசனத்துல ஏரோது சபையாரை துன்பப்படுத்துகிறான். 2ஆம் வசனத்துல யாக்கோபு சிறைச்சேதம் பண்ணப்பட்டான். இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு ஆண்டவரோடு நெருங்கி இருந்தவங்க. இங்க ஸ்தேவானுக்கு அடுத்த ரத்த சாட்சி யாக்கோபு சிறைச்சேதம் பண்ணப்படுகிறார். ஆகவே பேதுரு பிடிச்சிட்டாரு. யாக்கோபு கொலை பண்ண மாதிரியே பேதுருக்கு என்ன செய்யணும்? அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், தூக்கு தண்டனை கொடுக்கணும், ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு. அவன் மொத்தத்துல அவனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்க, பேதுருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்களா இல்லையா அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 19ஆம் வசனம் அப்போஸ்தலர் 12:19. பாத்தீங்களா, கொலை செய்யும்படி கட்டளையிட்டு. அவன் பேதுரு சிறைச்சாலையில் இருந்தானா மறுநாள் பேதுருடைய கதி என்ன? மரண தண்டனை கொடுத்திருப்பான். ஏதோ கைதிகள் சொல்லுங்க. ஆனால் தப்பு வைக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை சிறைச்சாலையில் இருக்கிற பேதுரை பார்க்கும்படி அனுப்பினார். கைதிகள் சொல்லுங்களேன், அர்த்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியத்துக்கு விரோதமான ஒரு போராட்டம். பாஸ்டர் அவர்கிட்ட 9 வாரம் செயல்பட்டார். ஒரு ஊழியக்காரர். ஆனா வயசுல சின்னவர், ஊழியத்திலையும் ரொம்ப அனுபவம் பெற்றவர் கிடையாது. பட் தேவனோடு நெருங்கி ஒவ்வொரு நாளும் சுமார் 5 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய மரம் பெற்றவர். அது ஒரு ஜப மரம். கைதிகள் அலையிலே சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? 1 மணி நேரம் தினந்தோறும் நீ ஜெபிக்கிற ஆளா இருப்பேன்னா உனக்குள்ள கிருபை இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப கிருபை இருக்குது எனக்குள்ள அப்படின்னு விசுவாசிகளுக்கு மட்டும் கை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எது தட்டுறே தெரியாம தட்டுறோம். அல்லேலூயா. பைபிள் காலேஜ் சாரிகள் சொல்லி கொடுத்தாரு. இதான் சொன்னாரு, நீ 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஆள்னா உனக்குள்ள கிருபை இருக்குதுன்னு சொன்னாரு. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எல்லாம் என்ன அர்த்தம்? அதுல கிருபை கிடையாது. ஒவ்வொரு நாளும் உனக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிற அனுபவம் இருக்குதா, உனக்குள்ள கிருபை இருக்குதுன்னு அர்த்தம். ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஊழியக்காரர் 5 மணி நேரம் ஜெபிக்கூடியவர். அவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய ஊழியத்துல ஒருத்தர் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தான். இவருடைய ஊழிய அனுபவம் எப்படி தெரியுமா? போலீஸ்காரங்க எல்லாம் அவங்க ஊர்ல பஞ்சாயத்துனா இவர்கிட்ட வருவாங்களாம். முக்கியமான பெரிய பெரிய அதிகாரி, உயர் அதிகாரிகள் இவர்கிட்ட வருவாங்களா. இருக்குன்னா இவர் அப்படி துல்லியமான ஒரு வரம் பெற்ற ஒரு ஊழியக்காரர். எலிசா தீர்க்கதரிசி மாதிரி. எது மிஸ் ஆயிடுச்சோ இந்த இடத்துல இருக்கிறார், திருடன் எங்க இருக்கிறானோ கரெக்டா சொல்றாரு, இந்த இடத்துல இருக்கிறான், இதை நீ செய்யான்வர். அந்த அளவுக்கு துல்லியமா செய்யக்கூடிய வெளிப்பாடு வரம் பெற்றவர். அப்பேற்பட்டவனுக்கு விரோதமா ஒருத்தன் ரொம்ப தொந்தரவு கொடுத்தான். என்ன பண்ணாரு தெரியுமா? ஆண்டவரே அவனை பார்த்து அவனை கவனிச்சிங்க ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தை பிடிச்சிச்சு. பொறுத்து பார்த்தாரு, பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தான். அவனை கவனிச்சிங்க ஆண்டவரே. அவன் தான் படுத்துட்டான். கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இவருக்கு மூத்த 2 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? பத்து இருக்கிறவனுக்காக போய் ஜோம் பண்றாங்க, அவன் சொல்லமாகணும்னு சொல்லி. இவர் அந்த வழியா வரும்போது என்ன பண்ண தெரியுமா? அவங்க ஜெபிக்கிறீங்க, அவனுக்கு நான் பெட்டிஷன் போட்டிருக்கிறேன். கைதிகள் அலையிலே சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த பாஸ்டர் வந்து அவன் செத்துன்னு ஜோம் பண்ணியிருப்பாரு, அவன் கை காலை உடைக்கணும்னு ஜோம் பண்ணியிருப்பாரு. அப்படி என்ற எண்ணம் வந்துச்சு நம்மளுக்கு. கவனிங்க ஆண்டவர், அவ்வளவுதான். ஆண்டவர் யாருக்கு எப்படி தட்டணுமோ அப்படி தட்டுவார். நம்ம வந்து என்ன பண்ண கூடாது, சாப்பிட தீபம் நம்ம வாயில வரவே கூடாது. கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னார், பாஸ்டர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ அவனை எழுப்பினாலும் அவன் ஏற்றுக்க மாட்டான். சீஃப் பாஸ்டர்களுக்கே சொல்றாரு இவர், நீங்க அவனை எழுப்பணும் நினைச்சாலும் முடியாது பாஸ்டர், நான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டு அவனை கவனிக்கன்னு சொல்லியிருக்கிறேன். அவன் என்னைக்கு குணப்படுவானோ அப்பதான் அவன் எழுந்து வருவான். அவன் தப்ப என்னைக்கு உணர்றானோ, ஊழியக்காரன் விரோதமா பேசக்கூடாது, செயல்படக்கூடாது, ஊழியத்தை தடை பண்ணக்கூடாதுன்னு எப்ப அவன் தவற உணர்றானோ அப்பதான் அவன் குணப்படுவான். அதுவரையும் படுத்துதான் இருப்பான். நீங்க என்ன வேணா ஜோகம் பண்ணுங்க, சேலஞ்ச் கூட கண்டுதாங்க. அப்ப எந்த அளவுக்கு இவர் ஆண்டவரோட நெருங்கி இருப்பாரு பாருங்க. இவர் அறையிலேயே சொல்லுங்க. அதுதான் ஊழியக்காரர்கள்ட்ட போய் சொல்லி மாட்டிக்க கூடாது. ஒரு வாரம் சபைக்கு வரலன்னா என்ன உண்மையோ அது ஒத்துக்கணும். உடம்பு சரியில்லையா அப்படின்னா ஊழியக்காரர் என்ன சொல்லுவாரு? ஆமாவா, புரியுதா? ஆமாவா அப்படின்னு அர்த்தம். ஆமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, போன வாரம் உங்களுக்கு உடம்பே சரியில்லாம இருந்திருந்தாலும் இந்த வாரம் நேரம் ஏன்னா உன் வாய் வார்த்தை தானே. அல்லேலூயா.
நீ தான் நாங்க சொல்ற உடம்பு சரியில்லை அதனால தான் வரல. என்ன சாக்கு போக்கு சொல்றியோ ஊழியக்காரங்க வாயில ஆமான்னு வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. கைதிகள் அறிவிலே சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை பேதுருக்கு இந்த ஏரோது என்ன பண்றான், பிரச்சனை கொடுக்குறான். நம்ம வேதத்துல பார்க்கும் போது படிங்க. இப்ப பேதுரு என்ன பண்றாரு பாருங்க. அவன் பேதுரு கொலை செய்யப்பட போறான்றது பேதுருக்கே தெரியும். நாளைக்கு ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறான்னா எந்த மனுஷனுக்கா நைட்டு தூக்கம் வருமா? பேதுருக்கு இப்ப அந்த மரண பயம் இல்ல பாருங்க. நாளைக்கு ஏரோது என்ன பண்ண போறான், பேதுரு கொலை செய்ய போறான். அப்படி தெரிந்திருந்தோம் பேதுரு நல்லா தூங்குறாரு. கைதிகள் அறிவிலே சொல்லுங்க. படிங்க 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். 7 கவனிக்கிறீங்களா? ஒரு முக்கியமான விஷயம், பேதுரு ஜெயில நல்லா தூங்குறாரு. அவரை எழுப்பத்துக்கு கர்த்தருடைய தூதன் வராது. கைதிகள் அறிவிலே சொல்லுங்க பார்க்கலாம். யார் யார் எப்படி எப்படி எழுப்பணும்னு ஆண்டவர் நல்லாவே தெரியும். இந்த தூதனை அனுப்பி ஆண்டவர் பேதுரு எழுப்புறார். படிங்க. வெளிச்சம் பிரகாசித்தது, வெளிச்சம் பிரகாசித்தது. எங்க தட்டி? விழாவில் தட்டி. எப்பேற்பட்டவனையும் இந்த இடத்துல தட்டினா சுருக்குன்னு எழுதுப்பாங்க. அதான் ரகசியம். அல்லேலூயா. ஆமா, அதுக்காக வீட்டுல இருக்கிற தட்டி பார்க்காதீங்க. ஏன்னா உங்களை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை தட்டி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இவர் நல்ல தூங்குறாரு. அப்போ ஏசுனார் கூட இருக்கும் போதே என்ன பண்றாரு, நல்லா தூங்குறவர் சொல்லிட்டு போறாரு. தூங்காதீங்கடா ஜோம் பண்ணுறாரு. போயிட்டு என்ன பண்ணாரு, ஜோம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்தா நான் மறுபடியும் தூங்குறாரு. அப்ப தூதர் பார்த்துருப்பாரு. இவங்க ஏசுனாதருக்கே இவங்க தூங்கியிருந்தாரு. நம்மளாம் ஏமாத்துறத என்ன பண்ணாரு, அந்த ஒரு வச்சார் ஒரு அடி. அல்லேலூயா. நல்ல விழாவில் வச்சு ஒரு அடி தான் எழுதினார் பேதுரு. எழுதின மட்டும் என்ன, அவருக்கு தூங்க கலையிலையா, அவருக்கு கை காலுக்கு சங்கிலியில் இருந்துச்சு. கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. மனுஷன் அப்படியே தூக்க மயக்கத்தில் நடந்து வர்றாரு. தேவ தூதன் பின்னாடி வர்றாரு. இவர் நடக்கிறார் என்பதே அவருக்கு தெரியல. கர்த்தருக்கு சோதர வசனம் சொல்லுகிறது, படிச்சு பாருங்க. 8ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி 9 அந்தபடி அவன் புறப்பட்டு செய்யப்பட்டது தரிசனம் காண்கிறதாக நினைத்தார். நண்டு வர தூக்கத்துல இருந்து வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நண்டு வந்துட்டு இருக்கிற சொல்லுங்க பார்க்கலாம். சரி இருக்கட்டும். இங்க சபையார் பேதருக்காக ஜெபித்தாங்க. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, பேதருடைய ஊழியம் தொடரணும். அந்த இடத்துல பேதுரு சாப்பிடைய நாள் இன்னும் வரல. இன்னும் கர்த்தர் கொஞ்சம் ஆயுசம் வச்சிருக்கிறார். 2வது ஆராதனை அருமையான கர்த்தருடைய ஜனமே, சில நேரம் உனக்கு அறியாமையில சில பலவீனம் வரும்போது நீ நினைக்கிற நம்ம செத்துருமோன்னு நினைக்கிறேன். உன் குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை பார்த்து, இக்கட்டுகளை பார்த்து நம்ம இருக்க மாட்டோம், மறிச்சிடுவோம் போல அப்படின்னு நினைக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல, நீ சாகிறதுக்கு இல்லை, எனக்கு நாள் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒரு அழிவை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி எண்ணம் வரவங்களாம் நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து செயல்பட ஆரம்பிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோட அந்த பிரச்சனை வாழ்க்கையில வரவே வராது. கைதிகள் அழிவை சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு விரோதமா சில தடைகள் வரலாம், போராட்டம் வரலாம். போராட்டம் ஏன் வருகின்ற தலைப்பு இன்னைக்கு. போராட்டம் வரலாம். ஆனா எதுக்காக கர்த்தருக்கு அனுமதிக்கிறார் தெரியுமா? அதுக்கு பின்புதான் ஒரு பெரிய எழுப்புதலை அப்போஸ்தலர் நாட்களை பேதுரு கொண்டு கர்த்தர் செய்தார். கர்த்தர் வேற்றுரையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு ஊழியத்துல மைக்கு பிடிச்சிட்டு பாட்டு பண்ணாதான் ஊழியம், பிரசங்கம் பண்ணாதான் ஊழியம் இருக்கிறார். நம்முடைய தலைமை சபையில ஓலப்பட்டா சபையில் இருக்கும்போது பாஸ்டர் மோசஸ் என்கிறவர் பணிவிட ஊழியத்தில் இருந்தார். எங்களுக்கெல்லாம் ஒரு சீனியர். நாங்களாம் ஓடு சர்ச்சுக்கு வரும்போது வந்தோம். அவர் ஓலப்பட்டா சபை, பழைய கொட்டா சபையில் இருந்தார். இன்னைக்கு தலைமை சபையில சாதையாவுக்கு அடுத்த காவி ட்ரெஸ் போட்டவர் அவர் தான். திருக்கழுக்குன்றத்துல பாஸ்டர் மோசஸ் என்றவர் ஒரு காவி ட்ரெஸ் போட்டுட்டு நம்முடைய தலைமை சபையில கிளை சபை போறவரா இருக்கிறார். கைதிகள் அழிலே சொல்லுங்க. அவருடைய அனுபவம் என்ன தெரியுமா? ஓலப்பட்டா சபையில் இருக்கும்போது 2 பாத்ரூம். காலையில எழுந்து சண்டே, எவ்ரி சண்டே ஒவ்வொரு நாள் சுத்தம் பண்ணது இல்லாம ஞாயிற்றுக்கிழமையில அதில் 5 மணிக்கு ஆறாதுன்னா 3 மணிக்கு எழுந்து பாத்ரூம் எல்லாத்தையும் நல்லா சுற்றி பெருக்கி கடையில் போய் ஊற்றி, அப்புறம் சர்ச்செல்லாம் பெருக்கி காய போட்டு பாத்ரூம் கழுவுது இல்லாம
சர்ச்சை பெருக்கிறது இல்லாம வாய போறது இல்லாம முன்னாடி வந்து மைக்கு செட் பண்றது, ஆம்பிளிஃபையர்லாம் செட் பண்றது எல்லாத்தையும் ஒரு பர்சனை செஞ்சார். ஒரு அடியிலே சொல்லுங்களேன். சபையில் நிறைய நேரம் பிபிஎஸ் வைப்போம். பிபிஎஸ் இருக்கும்போது யார் யாரெல்லாம் வாலண்டியர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்போம். யார் யாரெல்லாம் டீச்சர்ஸாக இருக்கிறீங்க. அப்போ படிக்க தெரியாத ஆத்மா என்ன சொல்லுவோம், நான் ஒரு டீச்சராக இருக்கேன்னா ஒன்று டீச்சராக முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஒரு 12 டீச்சர் தேவைப்படுறான்னு வச்சுக்கிங்களேன். மற்ற 35 பேர் எழுதுக்கிறாங்க. நாங்கள் 35 பேருமே டீச்சராக இருந்தாக்கா அப்புறம் யாருக்கும் டீச்சராக இருக்குது? அப்படி யார் வாலண்டியர்ஸாக இருக்குது? அல்லேலூயா. எல்லாருமே ஹெட் மாஸ்டர் எட்டா, அப்புறம் யார் ஸ்டூடெண்டாக இருக்கிறது? ஏற்றி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன நினைக்கிறோம்? எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறோம், நான் ஒரு லெவலில் இருக்கணும், நான் டீச்சர்னா டீச்சர், நான் வாலண்டியர்னா வாலண்டியர், இந்த வேலை நான் செய்ய மாட்டேன், எனக்கு என்ன வேலையோ அதான் செய்வேன். அப்படி கிடையாது. அந்த பாஸ்ட் நீங்கள் நான் நினச்சி பார்க்குறேன். பாத்ரூம் கழுவுனேன், பாத்ரூம் தானே கழுவுனேன், நான் என் மைக் செட் பண்ண நினைக்கல. பாத்ரூம் கழுவி சர்ச்சை பெருகி பாயை போட்டு மைக்கு செட் பண்ணி எல்லாத்தையும் அவர் இங்கே செஞ்சதுனால தான் தலைமை சபைக்கு அடுத்த வளர்ச்சி கொண்ட சபை எதுனா திருக்கல் கொண்டதான். கரங்களை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய 150 கிளை சபை, தலைமை சபைக்கு 150 கிளை சபைகள் இருக்கு. அந்த 150 கிளை சபைகளை தலைமை சபைக்கு அடுத்த சபை திருக்கல் கொண்டோம். சாது மோசஸ். அல்லேலூயா. பாஸ்டரா இருந்தவர் இப்ப அவர் சாதுவாகி சாதைய மாதிரி காவி ட்ரெஸ் போட்டுங்க. கணக்கில் உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அது இன்னைக்கு நேற்று நடந்ததுல அவர் எப்போ சாதுவாகிட்டாரு. எதனால சொல்றேன், அன்னைக்கு பணிவிட ஊழியத்துல நான் இதைதான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன், இது சரிப்பட்டு வராது, எனக்கு எதை கொடுத்தாங்களோ அதுதான் நிற்ப அப்படி நினைக்காம எல்லா பணிவிடை செய்கிறோம் தான் ஊழியர். சத்தமா அலையிலே சொல்லுங்க. இது எனக்கு பிடிக்காது, இதை நான் செய்ய மாட்டேன், அதை நான் பண்ண மாட்டேன், இது எனக்கு சரிப்படாது அப்படிலாம் நினைக்கல. எதை கொடுத்தாங்களோ அத்தனை செஞ்சு முடிச்சார். அப்படி செஞ்சதுனால தான் கர்த்தர் இருந்தாலும் ஊழியத்தில் உயர்த்தினார். இன்னைக்கு நம்முடைய ஊழியம் எப்படி இருக்குது? நமக்கு என்ன கொடுத்தாதான் நம்ம செய்யணுமே தவிர நம்மளாம் வாங்கி செய்ய மாட்டோம். இது அப்படி ஏதாவது இது கொடுத்தாக்க மனசுக்குள்ள வச்சுக்கணும், நமக்கு இது சரிப்பட்டே வர, நம்ம போகவும் கூடாது, சொல்லவும் கூடாது, செய்யவும் கூடாது. நம்மளை எந்த இடத்துல ஸ்தானத்தில் வச்சுக்கிறாங்களோ அங்கேயே நிற்போம், அப்படி நினைக்கவே கூடாது. கைது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியத்துக்கு விரோதமான போராட்டத்தினால்தான் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தார். படிப்பறிவு இல்லாத இருந்தோம். அடுத்த ஒரு போராட்டத்தை பார்க்க போறோம். துரிதமா படிக்கல. என்னாகும் 17:9-10 ஊழியத்துக்கு விரோதமான போராட்டம். அடுத்தபடி அழைப்புக்கு விரோதமான போராட்டம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கோல்களை எல்லாம் எடுத்து சரி போதும். ஆரோனுடைய கோல் மாத்திரம் தான் அங்க தொழித்தது. கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக இங்க முறுமுறுக்கிறாங்க. என்ன சொல்லி முறுமுறுக்கிறாங்க? மோசே, ஆரோன் உங்களை மட்டும் தான் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாரா? உங்களை மட்டும் தான் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாரா? பாருங்க, சுமார் 7 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு 250 பேர் தனி கூட்டமா வந்துட்டாங்க. கவனிக்கிறீங்களா? தோட்டத்தை கெடுக்கிறதுக்குன்னு எல்லா இடத்துலயுமே என்ன நெறி? சத்தமா சொல்லுங்க, என்ன நெறி? உள்ள நெறி இருக்கும். அல்லேலூயா. கடந்தால எங்களை ஜோம் பண்ண கூப்பிடும் போது கர்பிஸ் விவசாய நிலையெல்லாம் போகும்போது அங்க பண்டி இருக்குது. அந்த தோட்டத்தை கெடுக்கிறதுக்கு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க இந்த குள்ள நடிகர் என்ன பண்ணாரு தெரியுமா? இவனுக்கு 2-3 பேரா சேர்ந்தவனுங்க 250 பேர் என்ன பண்ணிட்டானுங்க? ஊழியக்காரருக்கு விரோதமா பேசுறதுக்கு கூட்டிட்டானுங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க தான் ஊழியக்காரங்களா? நீங்க தான் ஊழியம் செய்யணுமா? ஏன் நாங்க செய்யக்கூடாது? நாங்க செய்வோம். மோசே, ஜனங்கள் தான் பரிசுத்தவான்கள், நீங்க சபை ஜனங்களை காட்டுன்னு உங்களை உயர்த்துறீங்க, நீங்க இப்படி எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு என்ன பண்றாங்க? பேசுறாங்க. எத்தனை பேர் சேர்ந்தாங்கலாம் தெரியுமா? அந்த கூட்டம் படிச்சு பாருங்க. என்ன ஆகும்? 16ஆம் அதிகாரம் 2-3 16.
250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழுப்பி மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் போட்டாங்க. போதும், கவனிக்கணும். ஒருத்தர் 2-3 பேர் எழுப்பினவன் எத்தனை பேர் கலகம் பண்ணி தனியாக பிரிச்சுட்டான்? 250 பேரை. இந்த 250 பேர் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. நீங்க மட்டும் ஊழியக்காரன் கிடையாது, நாங்களும் ஊழியக்காரன். அல்லேலூயா. நீங்க மட்டும் தான் ஊழியம் செய்வீங்களா? நீங்க மிஞ்சி போறீங்க. ஊழியக்காரங்களை கேட்கறான் பாருங்க, எப்படி கேட்கறான் பாருங்க. ரொம்ப மிஞ்சி போறீங்க, உங்களை நீங்களே உயர்த்திக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க கூட ஊழியம் செய்வோம். ஏன் நாங்க செய்யக்கூடாதா? நீங்க தான் செய்யணுமா? அப்ப கர்த்தர் கவனிக்கணும். ஊழியத்துக்கு கர்த்தர் யாரை அழைக்கிறாரோ அவங்க தான் ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொந்தம். அதுதான் அழைப்பு பெற்றவன். இப்போ ஆரோனுடைய அழைப்புக்கு டெஸ்ட் வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன நடக்குது? மோசே சொல்றாரு, அப்படியா, ஓகே, கர்த்தர் யாரை அழைக்கிறாருன்றதை என்ன பண்ணுங்க, ஆளுக்கு ஒரு கோலை எடுத்துட்டு வாங்கடா. மோசே சொன்னதுமே எல்லாரும் ஆளுக்கு ஒரு கோலை கொண்டு வந்து வச்சாங்க. ஆரோனுடைய கோலை வச்சாங்க. வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் இரவு மறுநாள் காலையில பார்க்கும்போது ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்து இருந்தது. கரங்களை தட்டி உடனே சொல்லுங்க. மோசே சொல்லிட்டார், எவனை கர்த்தர் தெரிந்து கொள்றாரோ அவனுடைய கோல் துளிர் பண்ணிட்டார். ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்து இருந்தது. அப்ப மறுநாள் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த கலகக்காரர் சேர்ந்து இவங்களுடைய பேச்சு இனி அதிகமா எல்லாரும் தாக்காதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு முடிவு கொண்டு வந்துட்டார். மோசே சொல்லிட்டார், மோசே இவனுங்களை எல்லாரையும் கும்பலா கொண்டு நிறுத்து, ஜனங்கள் எல்லாரும் பண்ண அப்புறப்படுத்து, நான் நாளைக்கு செய்ய போறது எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொன்னதுமே இது 250 பேர் கும்பலா வந்து நின்றுட்டாங்க. படிக்கலாமா என்ன சம்பவம் நடந்ததுன்னு? அந்த 8ஆம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 31. கவனிக்கிறீங்களா? ஊழியக்காரருக்கு விரோதமா பேச நினைச்சவங்க, விரோதமா கூட்டம் கூட்டினவங்க யாராவது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஊழியக்காரர்கள் விரோதமா மறைவாகவோ எதிரடையாவோ ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசவோ, அல்லது அவங்க ஒரு கூட்டணியா இருந்தாலும் அந்த கூட்டத்துல நீங்க ஒரு ஆளாவோ என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. எனக்கு அந்த கூட்டமும் வேணாம், அதுல எனக்கு பங்கு வேணாம், குறை சொல்ற ஆளை நான் மட்டும் இருக்கவே மாட்டேன். கைதிக்குறாலே சொல்லுங்க பார்க்கலாம். 250 பேர் கூட்டம் போட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டீம் ஆயிட்டாங்க. என்ன நடந்தது தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, பூமி தன் வாயை திறந்தது. அல்லேலூயா. இவங்க உயிரோட பூமிக்குள்ள புதையுண்டு போனாங்கன்னு சொல்லப்படல, உயிரோட நேரடியாக லைவா பாதாளத்துக்கு இறங்கிட்டாங்களாம். படிக்கிற வார்த்தைய உயிரோடு பாதாளத்துக்கு இறங்கினார்கள். கைதுக்கிற அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். எதனால இந்த விபரீதம்? சொல்லுங்க, எதனால இந்த விபரீதம்? ஊழியக்காரர்கள் விரோதமா பேசினதுனால. பேசினவங்க உயிரோடு எங்க போனாங்க? பாதாளத்துக்கு போனாங்க. கவனிக்கணும், எந்த திருச்சபை ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எந்த ஊழியமா இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்கள் விரோதமா பேசுறத நிறுத்தணும். கர்த்தர் அதை பொறுத்துக்கவே மாட்டார். ஆண்டவருக்கு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நான் பார்க்கும் போது அவருக்கு உயிரோட பாதாளத்துக்கு இறங்கினார்கள். கர்த்தர் இப்ப என்ன பண்ணிட்டாரு? ஆரோன் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் என்பதை நிரூபிச்சுட்டார். ஆமென். ஆண்டவருக்கு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்க அழைப்புக்கு சில டெஸ்ட் வருதா? பயப்படாரு, தெளிவாரு. உன்னை கர்த்தர் அழைக்கிறாருன்னா அப்பதான் எதிர்மறையான காரியங்கள் நடக்கும். அதுதான் பிசாசு கொண்டு வருகிற சூழ்நிலை. ஏன் உங்க சிந்தனைகளோட ஒரு எண்ணம் இருக்கும், கர்த்தரை அழைச்சாரா இல்லையா? இப்ப பாருங்க, ஆரோனுக்கு டெஸ்ட் வந்துருச்சு. அந்த இடத்துல நீங்களா இருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? எனக்கு கர்த்தர் அழைச்சாரா இல்லையா? இப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஏன் நீங்க தான் ஊழியம் செய்வீங்களா? நீங்க வெளியே தான் ஊழியக்காரரா? நாங்களாம் ஊழியக்காரர்கள் இல்லையான்னு கேட்கறாங்களே. அந்த ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு பரிசோதனை வந்துருச்சு பார்த்தீங்களா? உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. இந்த காலை வேளையில உன்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாக, உன்னுடைய அழைப்புக்கு விரோதமான சில போராட்டங்கள் இருக்கலாம். அது எதற்காக தெரியுமா? அந்த போராட்ட முடிவுல தான் கர்த்தருக்கு ஒரு வளர்ச்சியை வச்சிருக்கிறார். ஆண்டவர் அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆரோனுடைய சந்ததி ஊழியக்காரர்களாக எழுப்பினாங்க. ஆண்டவர் அழியிலே சொல்லுங்க. அடுத்தபடி வாசிப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இருங்க, இதற்கு என்னென்ன போராட்டம் பார்த்தோம்? வாக்குத்தத்தத்துக்கு விரோதமான போராட்டம், ஊழியத்துக்கு விரோதமான போராட்டம். மூன்றாவது கவனிக்கிறீங்களா இல்லையா? பதில் சொல்லவே இல்லையா? சொல்லுங்க. முதல்வது
வாக்குறதுக்கு நிறைவேறக்கூடாதபடி போராட்டம். ரெண்டாவது ஊழியத்துக்கு விரோதமான போராட்டம். மூணாவது அழைப்புக்கு விரோதமான போராட்டம். இப்ப நாலாவது எடுத்து பார்க்க போறோம், ஆராதனைக்கு விரோதமான போராட்டம். கைதிவர் அலையிலே சொல்லி பார்க்கலாம். தானியேல் 3:17. முதல் ஆராதனை டக்கு டக்குன்னு மக்கள் அந்த ஹெட்லாம் அந்த குறிப்புலாம் எழுதி கரெக்டா சொன்னாங்க. நீங்க அப்படியே மந்தமா இருக்கிறீங்க. படிங்க. எங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்துல வைராக்கியமா இருந்தாங்க. ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு வரோம், நம்ம ஏன் ஆசீர்வதிக்கப்படல? ஆராதனைக்கு வரோம், ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படல? ஏன் தெரியுமா? காணிக்கை பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்தி நேரத்துக்கு வரோம். கவனிக்கிறீங்களா? செய்தி நேரத்துக்கு வரோம், செய்தி முடிஞ்சதுக்கு கிளம்பி போயிடுறோம். சிலர் செய்தி முடியறதுக்கு முன்னாடியும் கிளம்பி போயிடுறோம். அப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா? ஆராதனைக்கு வருவோம், வெளியே உட்காந்து கதை பேசிட்டு இருப்போம். ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா? ஆராதனைக்கு வருவோம், பாதி எழுந்து போயிட்டே இருப்போம். இப்படி ஒரு கூட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஒன்று ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நாளா நான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறேன், ஆராதிக்கிறேன், என்னையே ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, என்னையே விடுவிக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவனோட வைராக்கியத்தை பாருங்க. சொன்ன வார்த்தை என்ன? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைய, உனக்கு விரோதமா சில போராட்டம் வருதா? பயப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை கர்த்தர் உடைத்து நொறுக்கி உன்னை உயர்த்த போகிறார் ஆண்டவர். ஆண்டவர் அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். ஆராதனை மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆராதனை நிறைய போராட்டமே. இஸ்ரேல் ஜனங்களை கூட கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்ட காரணம் என்ன? ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு தான். நிறைய நேரம் நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒண்ணு மனைவி கோச்சுக்கோ, இல்லை புருஷன் கோச்சுப்பார். என்ன விஷயம்? சொல்ல தெரியல, என்னை எழுப்பல, அல்லேலூயா. பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் பைபிள் எங்கம்மா வச்ச? மக சொல்லுவா, ஏன் ட்ரெஸ் அயன் பண்ணாம உங்க ட்ரெஸ் மட்டும் அயன் பண்ணிட்டு போயிட்டீங்க, என்னை விட்டு போயிட்டீங்களா? அதான் நான் வரல. கரெக்டா ஆராதனை கிளம்பி வரும்போது தான் இந்த பிரச்சனையே வீட்டில் நடக்கும். அவனும் வந்தாலும் லேட்டா எழுதிச்சு குழந்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாதியில் வர ஆளுன்னு சொல்றேன். ஏன் லேட்டு பிரதர் சிஸ்டர் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? மாஸ்டர் எழுந்து வரும்போது தான் தாத்தா எழுந்து வந்தார், அவர் நான் கல்லறையில் நேர்ந்து வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் தானே எழுந்து வர்றாரு. அவர் எழுந்துட்டு போறாரு, நீ கிளம்பி வா. நான் தாத்தாவை பற்றி சொல்லலை, உன்ன சொல்றேன். பைபிள் அப்படிதான் சொல்லப்படுது. என்ன சொல்றதுன்னா, மருத்துவம் தங்களை மருத்துவத்தை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை சொல்றேன். அருமையான பிரதர் சிஸ்டர், காலை வழி நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆராதனை உங்களை யார் வீட்டில் கிளம்பிங்களோ, நீ பாட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கு. வசனம் என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? சமாதானத்தை உண்டு பண்ண வந்த நான் நினைக்கிறீங்க, பிரிக்க வந்த. என்ன அர்த்தம்? நீ ஆராதனை வரக்கூடாதபடிக்கு பிசாசு தடை பண்ணானே, பிசாசின் பிடியிலிருந்து பிரிக்க வந்தேன். நீங்க சேர்ந்து வரபடி பிரிக்க கூட அப்படி இல்லை அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, எப்பவுமே தாமதமா வர்றதையே பழக்கமா வச்சிருக்கிறோம். அதை மாத்திட்டு பண்றோம். 100 நாள் வேலைக்கு மாத்திரம் என்ன பண்றோம்? டைமுக்கு போயிடுறோம். லேட்டா போன என்ன பண்ணுவாங்க? அனுப்பிடுவாங்க. தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைமுக்கு ட்ரெயின் பிடிக்கிறோம். ஏன்? ட்ரெயினை விட்டா அடுத்த ட்ரெயின் கிடையாது. அல்லேலூயா. டைமுக்கு போய் சேரணும்ல வேலைக்கு. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரேஷன் கார்டில் டைமுக்கு போய் நிற்கிறோம். ஏன்? யார் லேட்டா கியூ நிற்கிறது? சீக்கிரமா போனா சீக்கிரமா வந்துடலாம். அப்ப ரேஷன் கடைக்கு போறதுக்கு நமக்கு தெளிவு இருக்குது, பிரயாணம் பண்றதுக்கு தெளிவு இருக்கு, வேலைக்கு டைமுக்கு போக தெரியுது. ஆனா சர்ச்சுக்கு வர்றதுக்கு மாத்திரம் நமக்கு என்ன இல்லை. எப்படியா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எவ்வளவு கால விசுவாசியா இருந்தா கூட தான் சரி. கைதிக்கு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில போராட்ட தீர்வு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் விரும்பத்தக்க ஆராதனை நம்ம என்ன செய்யல, அவர் எதிர்பார்க்கிற ஆராதனை நம்ம என்ன பண்ணல, ஆயத்தப்படல. அந்த தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிக்கும் போது, அப்போது நேபுகாத்நேச்சார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி தாசரை விடுவித்தார். 3 பேரையும் கொண்டு சூழல போட்டாங்க. தூக்கிட்டு போனவன் ஆனால் தாழ முடியாம செத்து போயிட்டான். ஆனா அந்த 3 பேர் போடப்பட்டவர்கள் அவர்களுடைய தலை முடி கூட நெருப்புல என்ன செய்யல, பொசுங்கல. அவங்க மேல நெருப்பு ஸ்மெல்லே வரல. கர்த்தர் 3 பேரா போடப்பட்டவர்களை 4 பேரா என்ன செய்றாங்க, கர்த்தருக்கு சோதரன் 7 அக்னி மடங்கு சூழல சுத்திட்டு இருக்கிறாங்க. கைதி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்க ஆராதனைக்கு விரோதமான ஒரு போராட்டம். இவங்க ஆராதிக்கிற விஷயத்துல பக்தி வைராக்கியமா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சோதரன். நமக்கு அந்த பக்தி வைராக்கியம் இருக்குதா? வைராக்கியமா இருந்தாங்க பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவனைகளை தப்பு வைக்க வல்லவர். சத்தமா சொல்லுமா, நாங்கள் ஆராதிக்கிற தேவனைகளை தப்பு வைக்க வல்லவர். அனுப்புறே சொல்லுங்க. ஆராதிக்க கூடாதபடி பல தடைகள் வரும். நீ வீட்டுல ஜெபிக்க முடியாதபடிக்கு பல தடைகள் வரும். தடை கடை கொடுக்காரு. கர்த்தருக்கு சோதரம். அலைக்கடல் பார்த்துருக்கிறீங்களா? அதுல மீனவர்கள் மீன் பிடிக்க போறாங்க. என்னைக்காவது அலையை பார்த்து நின்றுட்டாங்கன்னா மீன் பிடிக்க முடியுமா? அலை 1-2 முடிஞ்சிருமா? அது பாட்டு வந்துட்டா இருக்கும். இவங்க அதையும் மீறி செய்யறாங்க, தாண்டி போறாங்க. அது மாதிரி ஆராதனை, ஜபம், அதுல என்ன தடை வந்தாலும் என்ன செய்யக்கூடாது, பொருட்படுத்தாம நீ பாட்டு கடந்து ஆராதனை கடந்து சொல்லணும். கடற்கரை வியத்துறையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தபடியான ஒரு போராட்டம் படிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 37 verses 27. அவனை இந்த இஸ்ரவேலருக்கு விட்டு போடும் பாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய வம்சமா இருக்கிறானே என்றார். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர் யோசேப்பை அந்த குடியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்ரவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு போட்டார்கள். தரிசனத்துக்கு விரோதமான போராட்டம். யோசேப்புடைய வாழ்க்கையில் தரிசனம். இவனுடைய கதிருக்கு யோசேப்புடைய கதிர் மாத்திரம் நிக்குது. இவங்க அண்ணனுடைய கதிர்கள்லாம் நடுவில் இருக்கிற கதிரை பார்த்துன்னு செய்யுது. அப்படி தலை குடிஞ்ச மாதிரி வணங்கி நிக்குது. கவனிக்கிறீங்களா பிரசங்கத்தை? கலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கம்மியான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அண்ணனுக்கு சண்டை போடுறாரு. அப்ப நாங்க எல்லாம் அவனை சூழ்ந்து வணங்கணுமா? யோசேப்பு இன்னொரு கனவு காண்றான். என்ன கனவு காண்றான்? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் யோசேப்பு சொத்தி நிக்குது. மறுபடியும் பிரச்சனை கலப்படாது. அப்ப அப்பா அம்மா நாங்க எல்லாரும் உன்னை சூழ்ந்து நிக்கிறோமா? நீ எங்களுக்கு தலைவனா இருப்பியா? கலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனத்துக்கு விரோதமான போராட்டம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்புடைய வாழ்க்கையில தரிசனத்துக்கு விரோதமான போராட்டம் வந்த போது கூட என்ன நடக்குது தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எகிப்தில 20 வெள்ளிக்காசுக்கு விற்றப்பட்ட போதிலும் கூட கர்த்தர் அந்த எகிப்தில் அவனை அரசனாக உயர்த்தினார். ஆண்டவர் வழியிலே சொல்லுங்க. அவன் அரசனாக உயர்த்தப்படக்கூடாதபடி அல்லது எகிப்துக்கு கொண்டு செல்லக்கூடாதபடி தேவனுடைய திட்டத்தை பிசாசு என்ன பண்ண பார்க்கிறான்? தடை பண்ண பார்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தம் என்ன? எப்படியாவது யோசேப்பு என்ன பண்ணணும்? உயர்த்தணும். அப்போ உன்னுடைய உயர்வுக்கு விரோதமான, உன்னுடைய தரிசனத்துக்கு விரோதமான சில தடைகள், போராட்டங்கள் இருக்கும். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில தரிசனம் என்ன? கர்த்தர் இவங்களை எல்லாரும் நடுவில் இவனோட தலைவனாக வைக்கிறார். ஆனா இவனுக்கு கண்ட தரிசனத்துக்கும் இவனுக்கு நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? சகோதரர்கள் என்ன பண்றாங்க? எகிப்துல இவனை விட்டு போடுறாங்க. 20 வெள்ளிக்காசுக்காக விட்டு போடுறாங்க. இவன் சகோதர நடுவுக்கு போதான் நிந்தை. எகிப்துக்கு போனான். அங்கேயும் அவனுக்கு நிந்தை என்ன செய்யல, விடல. அங்கேயும் அவனை பின்தொடர்ந்துச்சு. போத்திபார் வீட்டுக்கு போனா போத்திபாருடைய மனைவி அபாண்டமான படி என்ன பண்ணிட்டா? யோசேப்பு மேல சுமத்திட்டார். அங்கேயும் அவனுக்கு நிந்தை. யோசேப்பு அம்மா யோசேப்பை பெற்றெடுக்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? என் நிந்தையை நீக்கினார். அல்லேலூயா. யோசேப்பு அம்மாவுக்கு குழந்தை இல்லை. பல வருஷம் பொறுத்து தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ராகேலுக்கு பிள்ளை பிறகுது. அதனால ராகேல் என்ன சொல்றாங்க? என் நிந்தையை நீக்கினார் என்று யோசேப்பின் பெயர் வைத்தார். ஆனால் யோசேப்புக்கு நிந்தை சகோதர நடுவில் இருந்தது, எகிப்தில் இருந்தது. அவருடைய தரிசனம் ஆரம்பத்துல நிறைவேறலனாலும் கர்த்தர் சொன்ன காலகட்டங்கள் வரும்போது எகிப்துல நிறைவேறினது. எகிப்துக்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டவர் அரசனாக மாறினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா
அந்த தரிசனம் நிறைவேறக்கூடாதபடிக்கு தடை பார்த்தீங்களா? எவ்வளவு போராட்டம் யோசிப்படி வாழ்க்கிறேன். ஜெயில போடப்பட்டான், செய்யத்தகாத பழி சுமத்தப்பட்டான், அண்ணன்களால் விற்கப்பட்டான், அற்பமாக எண்ணப்படுகிற 20 வெள்ளிக்காசு சமமாக்கப்பட்டான். இவ்வளவு போராட்டத்தை அவன் தாண்டி வர வேண்டியதா இருக்கிறது. முடிவாக ஒரு காரியத்தை நாம் படிச்சு முடிக்க போகிறோம். வாசிங்க 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14-15. 1 சாமுவேல் 23:14-15. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி சீப் என்னும் வனாந்தரத்திலே ஒரு மலையிலே தரித்திருந்தால் சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டார் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் ஒரு காட்டிலே இருந்தான். ஆமென். அருமையான தேவஜனமே, இங்க நான் வேதத்துல பார்க்கும்போது சவுல் தாவீதை கொலை செய்யும்படியாக என்ன பண்றான்? துரத்துறான். தாவீது ஓடுறான், ஒளிகிறான். இந்த தாவீதுக்கு உதவி செய்ய வந்த ஆசாரியர்களை கூட சவுல் கொண்டினான். 22ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 22:18. அப்போது ராஜா கோபுரத்தை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றார். யோதமியனாகிய தேவோக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணலூர் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொண்டான். இவங்க யார் தெரியுமா? தாவீது பசிக்கு சமூகத்து அப்பத்தை கேட்கும் போது உதவி செய்த ஆசாரியர்கள். அல்லேலூயா. இந்த ஆசாரியருக்கு தான் கோலியாத்தை வீழ்த்தின பட்டயம், கோலியாத்துடைய பட்டயம் இருந்துச்சு. அதை தாவீது கேட்டு வாங்கிட்டு போனா இந்த ஆசாரியர் தாவீதுக்கு உணவு கொடுத்தாங்க என்கிற செய்தி சவுல் கேள்விப்பட்ட மாத்திரத்துல உதவி செய்த 85 ஊழியக்காரர்களை சவுல் ராஜா கொண்டு போட்டான். தாவீதை தேடுறான், கர்த்தருக்கு சோதனை கொலை செய்யும்படி தேடுறான். தாவீது வாழ்க்கையில போராட்டத்தை பாருங்க. இவனால கெபி, மலை, குண்டுகள் இப்படியெல்லாம் பதுங்கிருக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு கட்டத்துல ஒரே மலையில வலது பக்கத்துல தாவீது, இடது பக்கத்துல சவுலுடைய கூட்டம். தாவீது பிடிபட வேண்டிய சமயம் தேசத்துல பெலிஸ்தர் வந்துட்டாங்க. கைதிகள் அலையிலே சொல்லுங்க. கர்த்தர் எப்படிலாம் தப்பு வச்சார் தெரியுமா தாவீத? ஏன் நான் சொன்ன தெரியுமா? கர்த்தர் தாவீத ராஜாவாக தெரிந்து கொண்டார். அதனால அவன் வாழ்க்கையில போராட்டம். அந்த ராஜரீகத்தை அவன் பெறக்கூடாதபடிக்கு, ராஜ மேன்மை அவன் பெறக்கூடாதபடிக்கு சத்துரு அப்படி அவனோடு கூட போராடி கொண்டிருந்தான். இப்படி கர்த்தர் வாழ்க்கையில ஒரு உயர்வு வச்சிருக்கிறாருன்னா, ஒரு மேன்மை வச்சிருக்கிறாருன்னா இடையில போராட்டம் உனக்கு இருக்கும். அல்லேலூயா. ஆனா முடிவுல உனக்குதான் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. முடிவுல கர்த்தருடைய வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த போராட்டத்தை நீ தாண்டி வரணும், இந்த போராட்டத்தை நீ ஜெயித்து வரணும். கர்த்தர் உங்களோடு இருப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? யார் எழுப்பி நின்று இருக்கிற இடத்துல கர்த்தருடைய கரத்தில் வாக்குறுதிக்கு விரோதமா போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவதா இருக்கிறார். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவதா இருக்கிறார். அவர் வாக்குறுதிகளை மாறாதவர். அவருடைய வாக்குறுதிகள் பொய் உரைப்பதில்லை. அவர் சொன்னதை நிறைவேற்றி கிடைக்கிறவர்களா இருக்கிறார். பொய் சொல்ல தேவன் மனிதர் அல்ல, மனமாறவர் மனுபுத்தர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, அவர் சொன்னதை சொன்ன விதமாய் செய்து விடுகிறவர். Hallelujah, 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 hallelujah. நல்ல தகப்பனே, அருமையான காலவேளை காணும்போது ஸ்தோத்திரம். போராட்டம் ஏன் வருகிறது என்கிற தலைப்பில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குறுதியை காணாம தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு பல போராட்டங்கள் அப்பா முடிவிலே கட்ட சேர்த்து கொடுத்து ஆண்டவரே ஊழியத்தில் ஏற்பட்ட போராட்டங்கள், அழைப்புக்கு விரோதமான போராட்டங்கள், தரிசனத்துக்கு விரோதமான போராட்டங்கள், தாவீதுடைய அபிஷேகத்துக்கு விரோதமான போராட்டங்களை குறித்து இன்னைக்கு நாங்கள் தியானிக்கவும் ஆண்டவரே அதை நாங்கள் தெளிவுறவும் அதை நாங்கள் புரிந்து கொள்வோம். கர்த்தர்களோடு பேசுற நல்ல வார்த்தைகளுக்காக வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்ட நம்முடைய பிள்ளைகளை நண்படி நடக்க ஜீவிக்க வாழ பிழைக்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபை தருவதாக அந்த ஒரு வேறுமையை சும்மா போகாதபடி நன்மையினால் பரிபூர்ணத்தினால் நிரப்பப்பட உதவி செய்யும். தாழ்த்து வெறுமையாக்கி பொறுப்பாளர்கள் சமர்ப்பிக்கிறோம். கனத்துதி மகிமையெல்லாம் உடைய நாமத்தில் செலுத்துகிறோம். பெண்புரட்சிகரமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் உண்டலிலே சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அது ஒரு வார்த்தை தெரிவிங்கள். கர்த்தருக்கு தமிழ் ஆசீர்வதிப்பாராக. God bless you.